விழுப்புரத்தில் மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய விவகாரம் குறித்து பாஜக பெண் பிரமுகர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு செய்துள்ளது திருவெண்ணைநல்லூர் போலீசார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த வழக்கு பதிவு குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? வணக்கம் கற்பகம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்பெஞ்சல் புயல் தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக அரசூர் அருகே உள்ள அரசூர், இருவேல்பட்டு, காரப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிக அளவு வெள்ள நீர் புகுந்தது. இந்த வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தங்குவதற்கு கூட இடமில்லாமல் தவித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்தினர். அந்த நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கவும், பாதிக்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து அங்கு மக்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்ய வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதிக்கு சென்றனர். ஆய்வுக்கு சென்று கொண்டிருந்த போது அப்பகுதி மக்கள் அமைச்சர் பொன்முடியை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் இருந்த யாரோ இருவர் பொன்முடி மற்றும் அவரது மகன் மற்றும் அங்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் மீது சேற்றை வாரி வீசி அவர்களை எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாத அமைச்சர் மற்றும் அவரது மகன்களை போலீசார் அப்பகுதியில் இருந்து அழைத்து வந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் தற்போது பொன்முடியின் தனி பாதுகாப்பு பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அருள்தாஸ் திருவெண்ணநல்லூர் போலீசில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்கின்ற ராமகிருஷ்ணன் மற்றும் விஜயராணி ஆகிய 2 மீதும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் உரிய பேச்சுவார்த்தையின்றி அவர்கள் மீது அவதூறாக பேசியது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசிய சம்பவம் தற்போது திருவெண்ணநல்லூர் காவல் நிலையத்தில் பாஜக பிரமுகர் உள்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.